ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மன்னிச்சிடுங்க, கொஞ்ச நாளா நம்ம சேனல்ல வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல சில இஷ்யூ இருந்தது. அதனால வீடியோ போட முடியாம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் ஆகி நம்ம திரும்ப வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இனி நம்ம சேனல்ல வீடியோ கன்டினியூ வரும். மறக்காம நீங்க வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ அண்ட் வீடியோகிராஃபில பார்த்தீங்கன்னா, டேட்டாவ ஸ்டோரேஜ் பண்றதுக்கு தாங்க நம்ம நெறைய கஷ்டப்படுவோம். அந்த மாரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசா நியூவா ஒரு ஹார்ட் டிரைவ் வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். நம்மளோட பிசில பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த புது ஹார்ட் டிரைவ் நீங்க டைரக்ட்டா வாங்குன உடனே இன்ஸ்டாலேஷன் பண்ணி நீங்க டேட்டாவ காப்பி பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நீங்க அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. அத நீங்க நோட் பண்ணணும். அது கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஹார்ட் டிரைவோட ஹெல்த் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிரைவ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டா கூட நீங்க ஈஸியா கிளைம் பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிரைவ் ரொம்பவே சேஃபா யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்டுடியோக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ்க்காக புதுசா ஒரு 4 டிபி ஹார்ட் டிரைவ் வாங்கியிருக்கோம். இந்த ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் போர்ட்டல் நம்ம பவர் அடாப்டரோட கனெக்ட் பண்ற மாரி தாங்க வாங்கியிருக்கோம். நம்ம டேட்டா காப்பி பண்றதுக்காக. ஓகேங்களா? இந்த ஹார்ட் டிரைவ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆஃபர்ஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்க இந்த ஹார்ட் டிரைவ் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, டேட்டா ரெக்கவரி பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா, Adobe Creative Cloud 2 மந்த் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா, நான் ரூ. 16,000 வாங்கியிருக்கேன். அதாவது 16,000க்கு நம்ம வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ரேட் இன்னுமே கொஞ்சம் கூடியிருக்கலாம். இந்த ஹார்ட் டிரைவ நம்ம பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்னெல்லாம் சில திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்த்துரலாம். ஆல்ரெடி நீங்க நெறைய வாங்கியிருப்பீங்க, யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இத பத்தி உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ நம்ம ஓவராலா பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நம்ம பார்த்தீங்கன்னா, இத ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஹார்ட் டிரைவ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாவே குடுத்துருக்காங்க. ரொம்ப சேஃபாவும், செக்யூர்டாவும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் பவர் அடாப்டர் பண்ணி நம்ம எங்க வேணா எடுத்துட்டு போய் போர்ட்டபிளா யூஸ் பண்ணலாம். ஸோ இது பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுவலி இது பேசிக்கா நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். இந்த ஹார்ட் டிரைவ் எப்படி கனெக்ட் பண்றது ஒரு சின்ன கேட்டலாக் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா பண்ணிக்க முடியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இன்னொரு பேக்கேஜா பார்த்தீங்கன்னா, பவர் அடாப்டர் அதுக்கான பிளக் பாயிண்டோட கனெக்டருமே குடுத்துருப்பாங்க. இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 விதமான கனெக்டர் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்க எனி பிளக் பாயிண்ட் இருந்தாலுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டென்ஷனே தேவையில்ல. நீங்க எங்க வேணாலும் இன்ஸ்டன்ட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாரி ஒரு 6 அடாப்டர் குடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 விதமான அடாப்டர் குடுத்துருக்காங்க. நீங்க எனி ஒன் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது நீங்க இன்ஸ்டன்ட்டா பவர் கனெக்ட் பண்ணி நீங்க பிசில யூஎஸ்பி மூலியமா கனெக்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிரைவ் நம்ம யூஎஸ்பி வழியா கனெக்ட் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிரைவ் எம்ப்டியா காமிக்குது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஐகான்ஸ்லாம் வெளிய பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிரைவோட சிம்பிள் தெரியும். ஸோ இதுக்குள்ள இருக்கிற ஐகான் மூலியமா தான் அந்த வெளிய இருக்கிற சிம்பிள் தெரியுது. இந்த ஃபைல்ஸ் ஏதாவது நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டடா அந்த ஐகான் மறைஞ்சிரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதில வாரண்டின்னு ஒரு பிடிஎஃப் ஃபைல் குடுத்துருக்காங்க. இதுதான் மேனுவல். இத நம்ம ரொம்ப தூரம் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ, நம்ம அதெல்லாம் நம்ம பண்ண போறதில்ல. ஓகேங்களா? இந்த ஹார்ட் டிரைவ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் குடுத்துருப்பாங்க. அத வச்சு தாங்க நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம். இந்த சாஃப்ட்வேர நீங்க டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கனாலே, டைரக்ட்டா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா ஓப்பன் ஆயிடும். இதுல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்க ஹார்ட் டிரைவ் ப்ராப்ளம் ஆனா ரெக்கவரி பண்ணி குடுப்பாங்க. இன்கேஸ் வேறயே மாத்தி கூட குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நேம் பார்த்தீங்கன்னா, சைன் அப்ல நேம் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் தான் வாங்குனாரு இந்த ஹார்ட் டிரைவ. அவரோட நேம நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க நேம் ஏதாவது நீங்க போட்டுக்கலாம். 2வது லாஸ்ட் நேம் ஏதாவது நீங்க லெட்டர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, உங்களோட மெயில் ஐடி கம்பல்சரி நீங்க போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டீங்கன்னா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, 3 செக் பாக்ஸ் இருக்கும். இது 3மே நீங்க டிக் மார்க் பண்ணிட்டு, நீங்க ரிஜிஸ்டர் குடுக்கலாம். ஓகேங்களா? நீங்க ரிஜிஸ்டர் குடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க டிரைவ் இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். நீங்க இந்த ஹார்ட் டிரைவ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுனாலோ, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலோ,
நீங்கள் அஃபிஷியலாக வந்து ரெக்கவரி கொடுக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸும் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கின இடத்துல கொடுத்தாலுமே சரி, இல்லை டைரெக்டாக வெப்சைட்லேயே அட்ரஸ் எடுத்து நீங்கள் கொரியர் பண்ணாலுமே அவங்க வந்து கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க நம்ம மெயினாக பண்ண வேண்டியதுக்கு காரணமே. நீங்கள் ஹார்ட் டிரைவ் வாங்கின உடனே இதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் டேரெக்டாக இதில் இருக்கிற விஷயங்களை நோட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்குது. இதில் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண சொல்லி நம்ம வந்து ரெக்யூர் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஹார்ட் டிரைவை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்வேர்டு லாக் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும், பாஸ்வேர்டு என்டர் பண்ணி. ஸோ நமக்கு அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். அதனால் நம்ம வந்து அது நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக தான் இந்த ஹார்ட் டிரைவ் ஓப்பன் பண்ண முடியும். உங்களுக்கு ரொம்பவே செக்யூர்டாக வேறு யாரும் ஹார்ட் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் கொடுத்துருக்காங்க. அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் பார்த்தீங்கன்னா 2 மந்த் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த டேபை கிளிக் பண்ண உடனே நீங்கள் கெட் ஆஃபர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஒரு ரீடம் கோடு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஹார்ட் டிரைவ் வாங்கும்போதே இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். அந்த பேக்கேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். கெட் ஆஃபர் கொடுத்த உடனே அதோட அடோப் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்கள் மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணி கூகுள் குரோம்லேயே எதுலையாவது வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக அது வந்து கோடுக்கு போய்டும். இப்போ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரீடம் கோடு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 மந்த்துக்கு இந்த கோடை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணி அடோப் கிரியேட் கிளவுடில் நம்ம 2 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் பீட்டா ஆப்ஸ் இந்த ஜென்யூன் ஆப்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோடிங் வரும். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.